குரு பயிற்சியை முன்னிட்டு சென்னை வடபழனி ராஜம்பாள் திருமண மண்டபத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெற்று வருகிறது. குரு பயிற்சி தொடர்பாக ஜோதிடர் முருகு பாலமுருகனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு மற்றும் குரு பயிற்சி இந்த 3 நிகழ்வுகளும் இன்று ஒரே நாளில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள ராஜாம்பாள் திருமண மண்டபத்தில் இன்று காலை 5 மணி முதல் குரு பயிற்சி யாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான சில கேள்விகளை நம்மிடையே இணைந்திருக்கும் ஜோதிடர் முருகு பாலமுருகிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு இன்று நடைபெறவுள்ள யாகங்கள் என்னென்ன, வழிபாடுகள் என்னென்ன சார்? ஆண்டுக்கோளான குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியை விட்டு மற்ற ராசிக்கு மாறுவார். அமாவாசை அன்று இன்றென்று குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனை முன்னிட்டு வழக்கம் போல முருகுஜோர ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் இன்று ராஜாம்பாள் திருமண மண்டபத்தில் குரு பயிற்சி யாகமானது கூட்டு பிரார்த்தனையாக நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் சங்கல்ப பரிகாரம் செய்து பூஜை செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. இங்கே என்ன மாதிரியான பரிகாரங்கள் மற்றும் யாரெல்லாம் இங்கே வருவாங்க, என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுவாங்க, அவங்க செய்யக்கூடிய வழிபாடுகளை குறித்து சொல்லுங்கள் சார். இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு யாகம் நடத்துறத தவிர இது ஒரு கூட்டாக அனைவரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்து குரு பகவானுடைய டாலர், குரு பகவானுடைய எந்திரங்கள், சுதர்சன எந்திரம்லாம் கூட வரக்கூடிய நபர்களுக்கு தருகிறோம். அவர் கூறியபடி இங்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெற உள்ளதாகவும் இங்கு வழிபட வரக்கூடிய தோழர்களுக்கு நட்பு மற்றும் உயரிய வாழ்க்கை கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.